இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸர் ஜார்ல 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 5 முந்திரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போது இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் விட்டுருக்கிற தண்ணியெல்லாம் கூட நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன சைஸ் பட்டை, 3 லவங்கம், கல்பாசி சின்ன சைஸில் சேர்த்துக்கோங்க, 1 ஏலக்காய். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, தக்காளி எல்லாம் வெந்து. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 200 ml அளவுக்கு தண்ணி, கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போது இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.